ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம படைத்தலைவன் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா சும்மா வேறு லெவலில் அவரோட காட்சியில் படமாக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் வர காட்சி ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக இல்லட்டினாலும் ரொம்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாம் வரமாட்டார். அதே சமயத்தில் நம்ம ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது ஒரு படத்தை பார்த்ததுக்கு பிறகு. ஸோ படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. என்ன கேட்டால் கிராம பின்னணியில் உருவான ஒரு மிகச்சிறந்த ஒரு எமோஷனல் கலந்த ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மசாலா மூவியாக அமைஞ்சிருக்கு படைத்தலைவன் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா வடிவமைச்சிருக்காங்க. ஸோ கோட் திரைப்படத்தை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சூப்பராக இருக்குது அவரோட காட்சி. அதாவது ஒரு கான்வர்சேஷன் வரும் நம்ம சண்முக பாண்டியன் மற்றும் ஏஐ மூலமாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரண்டு பேரும் ஸோ இணைக்கு இணையாக ஸோ இந்த சைடில் விஜயகாந்த் அவர்கள்னா இந்த சைடில் சண்முக பாண்டியன் அவர்கள். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு பேச்சு வார்த்தை ஒன்று வரும். ஸோ ஒரு அட்வைஸ் பண்ணுற மாரி சொல்லலாம், இல்லை வேறு மாரி ஒரு காட்சிகள் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம என்ன காட்சி வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த காட்சியை ஃபுல்லாக சொன்னால் அது ரொம்ப ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ நான் சொல்ல விரும்பலை. பட் அந்த காட்சி ரெண்டு பேர் வர அந்த சூப்பரான ஒரு கான்வர்சேஷன் காட்சி மிகச்சிறப்பாக இருக்குது இந்த திரைப்படத்தில். எந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா ஒரு மிகச்சிறப்பாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிருக்காங்க படைத்தலைவன் திரைப்படத்தோட ஸோ படக்குழு. ஸோ அன்பு அவர்கள் டைரக்ஷனில் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களுக்கு பிறகு மதுரை வீரன் படத்துக்கு பிறகு இந்த படைத்தலைவன் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வாரமாக ஒரு திருவிழா மாரி இந்த திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் சூப்பராக கொண்டாடுறாங்க. படத்தோட ரிசல்ட்டும் மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகு அப்படின்னு சொன்னாலும் என்ன பர்சனலாக கேட்டால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லாவே இருக்குது, செகண்ட் ஹாஃபும் நல்லாவே கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம படைத்தலைவன் திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர் கூட உண்மையாக சொல்லப்போனால் அந்த யானையை ரொம்ப ஒரு ஹீரோ மாரி காட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. ஸோ சண்முக பண்ணவர்கள் அவருக்கு ஒரு தங்கச்சி, அவங்க அப்பா கஸ்தூராஜா. ஸோ இதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யானை அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு குடும்பமாக வாழ்கிறாங்க. அதில் என்ன நடக்குது, ஸோ கருடா ராம் அவர்கள் எப்படி வராரு, ஸோ அவருக்கும் சண்முக பண்ணவர்களுக்கும் ஸோ என்ன ஒரு ப்ராப்ளம், அவங்க அப்பா மூலியமாவா இல்லை யானை மூலியமாவா அப்படின்ட்டு தான் இந்த திரைப்படத்தோட கதை. ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் ரொம்ப எமோஷனாகவும் ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் சண்டை காட்சியிலாகவும் இந்த திரைப்படத்தை மிகச்சிறப்பாக இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு நம்ம அன்பு அவர்கள். ஸோ யானைகளை வச்சு தான் இந்த திரைப்படத்தோட ஒரு கதை அப்படின்னு கூட சொல்லலாம். யானைகளுக்கு ஸோ இந்த திரைப்படம் பார்த்த பிறகு ஒரு மிகச்சிறந்த ஒரு அன்பும், ஸோ யானைகளை எந்த அளவுக்கு துன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு இதுவும் கண்டிப்பாக இந்த திரைப்படம் பார்த்த பிறகு எல்லாரும் யோசிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவியாக அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம வீட்டில் ஒரு பூனை நாய் எப்படி ஒரு பெட் மாரி நம்ம வளர்க்குறோமோ அதே மாரி தான் யானையை வளர்க்குறாங்க. ஸோ இந்த திரைப்படம் யானை இருக்குது அதனால் கும்கி மாரி இருக்குமோ, அது காடு சார்ந்த இடத்துல எடுத்துருக்காங்க அப்போல்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. படத்தை பார்த்தது பிறகு உங்களுக்கு தெரியும். அதே போல் படைத்தலைவன் திரைப்படத்தில் வசனங்கள்லாம் ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தோட கதை அதாவது விமர்சனம் ஒரு வேற ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சண்முக பாண்டியன் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா வர காட்சிகள் மிகச்சிறப்பாக இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேர் பேசுகிற காட்சிகள். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் அவங்க எல்லாத்துக்கும் ஸோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இது பண்ணிருக்கேன். ஸோ இந்த திரைப்படத்தோட கதை கஸ்தூராஜா அவங்க மூலியமாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில கடன்கள்லாம் வாங்கியிருப்பாரு. அதன் பிறகு யானை மூலியமாக தான் படம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பொறுத்து பாருங்கள். இந்த திரைப்படம் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். நல்ல ஒரு மூவி, மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி இது ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ தான். இது ஸ்பாய்லர் கண்டென்ட்லாம் கிடையாது. எந்த ஒரு தியேட்டர்லேருந்து ஒரு வீடியோவோ எந்த ஒரு ஃபோட்டோவோ ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணல. ஜஸ்ட் நம்ம பார்த்ததை ஜஸ்ட் ஒரு வீடியோ சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.